பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை இந்த அதிகாலை பொழுதில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்து நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசர் உமக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கன்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கன்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல் நான் எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலச்சாலும். அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலச்சாலும். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போனதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. இரவெல்லாம் பாதுகாத்து இந்த அதிகாலை பொழுதுல உங்களுடைய சத்தத்தை கேட்க உங்கள் சமூகத்தில் காத்திருக்க ஆண்டவரே, நீர் கொடுத்த பாக்கியத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஒவ்வொரு வீடுகளிலேயும் கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இறங்கட்டும் தகப்பனே. ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுக்குள்ளாக, குடும்பத்தினருக்குள்ளாக, தூரத்திலையும் சமீபத்திலையும் அன்றை ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளாக, பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஆண்டவரே, உடைய இரத்தத்திற்குள் நாங்கள் கொடுக்கிறோம். அவளை வாசஸ்தலங்கள், அவளை எல்லா விதமான வெஹிக்கிள்ஸ், அவளுடைய வேலை வருமானங்கள், பிஸ்னஸ் வருமானங்கள், அவளை போக்குவரத்து, அப்பம், தண்ணீர், நாசின், சுவாச காற்று, ஆண்டவரே, அவர்களுடைய பரிசுத்த வாழ்க்கை, ஆண்டவரை விசுவாச வாழ்க்கை, சாட்சியின் வாழ்க்கை, என் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய விருப்பமுள்ள வாழ்க்கை, இவைகளுக்கு விரோதமாய் போராடுகிற அந்தகார வல்லமைகளை கொடிந்து அப்புறப்படுத்தி வேலையடைத்து நீர் பாதுகாப்பீராக. விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வரான், துஷ்டன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்ற வார்த்தையின்படியே நீர் பாதுகாக்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு சபைகளையும் அதை கலைக்கிற ஆண்டவரை சிதைத்து போடுகிற சிறுநரி குளிநரி கும்பல்களை இயேசுவின் நாமத்தால் கட்டி விரட்டி அடிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தேசத்தை விட்டு, உலக நாடுகளின் பகுதிகளை விட்டு, எல்லா மாவட்ட மாநில கிராம பட்டணங்களை விட்டு, தனிப்பட்ட ஆண்டவரை குடும்பங்களை விட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் துரத்துகிறோம். ஆண்டவரே, வான மண்டலத்தின் சேனைகளை இயேசுவின் இரத்தம் இறங்குவதாக. மறைந்திருந்து தீமை செய்
செய்கிற மனுஷிக ஆவிகள் ஆலோசனைகளை கட்டியப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே, இந்த உலகத்தில் உமது சாயலிலே படைக்கப்பட்ட எங்களை விலையேற பெற்றவர்களாய் வைத்திருக்கிறேன். எங்கள் மீது வைத்துள்ள உம்முடைய உன்னத நோக்கம் நிறைவேற்றப்பட இந்த அதிகாலை பொழுதுல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்று கர்த்தரை அறியாத பிள்ளைகளுக்குள் கர்த்தர் பிரவேசிப்பீராக. இதய கதவை தட்டி கொண்டிருக்கிற இயேசுவின் சத்தத்தை ஒவ்வொரு செவிகளும் கேட்டு கதவை திறப்பார்களாக ஆண்டவரே. திறந்த வாசல்கள் எங்களுக்கு முன் உண்டாவதாக. உமக்கு ஆண்டவரே கதவை அடைக்கிற பிள்ளைகள், உமக்கு கதவை அடைக்கிற எல்லா தேசத்தின் ஒவ்வொரு பகுதிகள், மாவட்ட, மாநில, கிராம, பட்டணங்கள், தெருக்கள், ஒவ்வொரு வீடுகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்களுக்காக இரத்தம் சிந்தி எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்து இன்று ஆவியானவராக இருக்கிற எங்கள் தேவனாகி கர்த்தர் உம்மை குறித்தும் நித்திய ஜீவனை குறித்தும் ஆண்டவரே, பாவங்கள் கழுவப்படுவதின் ஆண்டவரே நிச்சயத்தை குறித்தும் ஆண்டவரே, அதனுடைய ஆண்டவரே ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்க வேண்டிய நிர்பந்தத்தை குறித்தும் பேசுவீராக. எங்களோடு தங்கியிருங்க, வழி நடத்துங்க. தேவ பிள்ளைகளுக்கு நடுவில் ஆண்டவரே ஒரு மனதை கட்டளையிடுங்க. எங்கள் தேசம் சந்திக்கப்பட, உலக நாடுகளின் பகுதிகள் சந்திக்கப்பட்டு விடுதலை அடைய, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற, தேவ பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற எங்களுக்குள்ள ஆண்டவரை காணப்படுகிற ஒரு மன குலைவுகள், பாவங்கள் தடையாயிராதபடி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா பலவீனங்களையும் ஆண்டவரை கடிந்து கொள்ளுகிறோம். எல்லா நரம்பு மண்டலங்கள், எலும்பு நரம்பு மண்டலங்கள், பார்வை நரம்பு மண்டலங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை பாழாக்குகிற அந்தகார வல்லமைகளை கடிந்து கொள்ளுகிறோம். கர்த்தர் தாமே இந்த நேரத்தை ஆசீர்வதிப்பீராக. எங்களோடு தங்கிரும், வழி நடத்தும். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாளில் நாம் தேவ செய்தியை பார்க்கலாம். இந்த கடைசி காலங்களிலே நாம் வார்த்தையின் அடிப்படையில் நாம் ஜெபிக்கும் போது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை நாம் ருசிக்க முடியும். இன்று நாம் தியானிக்க போகிற ஒரு ஹெட்லைன் மகிமையும் கிருபையும் என்கிற தலைப்பில் நாம் தேவ செய்தியை பார்க்க போகிறோம். ஆண்டவர் ஒரு நாள் நான் சோர்ந்து போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருந்த போது கர்த்தர் என்னோடு கூட ஊழியத்தை குறித்து பேசினார். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்லி அந்த வார்த்தையை நான் தியானிக்க ஆரம்பித்தேன். அந்த நேரத்தில் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அதை தொடர்ந்து வருகிற வேத பகுதிகளை நான் தியானிக்க ஆரம்பித்த போது அநேக காரியங்கள் இன்னும் அதிகமாய் விளங்கும்படி செய்தார். ஒருவேளை என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று சொன்னவுடனேயே அந்த மோசே என்ன செய்யலை, அதனால் திருப்தி அடையலை. இன்னும் அதிகமாய் கர்த்தரோடு பேசி கர்த்தர் சமூகத்தில் கெஞ்சின காரியத்தை நாம் இந்த பகுதியில் பார்க்குறோம். யாத்திரா 33 12 முதல் 33 வசனங்கள் வரைக்கும் மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோடே கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னது உண்டே. இந்த வார்த்தை கொண்டு தான் ஆண்டவர் என்னோட பேசினார். இன்றைக்கு சபைக்கான ஒரு இடத்தை நாங்கள் தேடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் அது சரியான நேரத்தில் அந்த இடத்தை நாங்கள் சுதந்திரிக்க முடியாத தடைகள். ஏன்னா இந்த வட்டாரத்தில் எவ்வளோ வருஷங்களாக நாங்கள் நல்லா வாழ்ந்ததும் தெரியும், குறைவுபட்டதும் அநேகருக்கு தெரியும். ஊழியம் செய்த ஸ்தலத்தை பொல்லாத சாத்தானிகளத்தில் பறித்ததும் தெரியும். அதற்கு பிறகு நடந்த எல்லா சம்பவங்களும் தெரியும். குறிப்பாக புரோக்கர்ஸ் எல்லாருக்கும் எங்களுடைய குடும்பத்தை பற்றி தெரியும். பல முறை இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு நடுவில் நாங்கள் போய் வெளியே வந்து இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் கர்த்தருடைய கிருபையினால். அப்போ அவர்கள் எல்லாருமாக சேர்ந்து பேசி ஒரு முடிவெடுத்து பல காரியங்களில் உதவி அல்ல, அதற்கு எதிரான காரியங்களை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு வருவதனால நாங்கள் முடியும் என்று சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் தடைப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனாலும் ஒரு காரியம் நிச்சயம், ஆண்டவராகிய கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறார், தடைகளெல்லாம் பார்க்கிறார். தடைகளின் நடுவிலையும் ஆண்டவர் விட்டு விலகவே இல்லை. இவைகளெல்லாம் எப்படி நாங்கள் தாங்கிக் கொள்வோம் என்று நினைக்கிற நேரத்தில் ஆண்டவருடைய கிருபை தாங்குகிறது. யாக்கோபு எப்படி தன்னுடைய கூடாரத்தை விட்டு, குணசாலியும் கூடாரவாசியமாய் இருந்த யாக்கோபு அவன் வெளியே அனுப்பப்படும்போது ஆண்டவரை மட்டும் சார்ந்து வாழவும் நடக்கவும் பழகி கொண்டான்.
அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு கொண்டு வந்ததோ அதே பாதை தான் இந்த நாட்களில் நான் உணர்கிறேன். அதிகமாக நான் எந்த இடத்துக்கும் போகிறதில்லை. ரொம்ப மற்றவர்களோட எனக்கு பேசுகிறதுக்கு தெரியாது. என்னிடத்தில் பேசி பழகிற பிள்ளைகளோடு நான் பேசுவேன். சில நேரங்களில் உண்மையை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வரும்போது நான் சொல்லுகிறேன், சத்தமாக சொல்லுகிறேன். சில நேரங்களில் எனக்கு அவ்வளவாக இந்த உலகத்தில் பேசுகிறதுக்கு பழகிறதற்கு எல்லாம் தெரியாது. இப்போ இந்த நாட்களில் முன்ன பின்ன தெரியாத பாதையில் நான் தனித்து நடக்கும்போது சில நேரங்களில் நான் தனித்து எங்கேயும் போகிறதில்ல, என்னோடு கூட ஒரு சிலரை அழைத்து கொண்டு போகும்போதெல்லாம் போகிற பாதையிலெல்லாம் கர்த்தர் கூட இருக்கிறத உணர முடிகிறது. இன்றைக்கும் உணர முடிகிறது. ஆனால் அந்த நேரத்திலெல்லாம் சோர்ந்து போகாதபடி தேவனின் வாக்குத்தத்தங்கள் என் இருதயத்தை ஆற்றி தேற்றுவதாக இருக்கிறது. அதனால்தான் நான் இன்னமும் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு நிற்க முடிகிறது. அதே மாதிரி தான் அந்த தேவன் தான் உங்களையும் பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்ல போல இதையெல்லாம் நீர் சொன்னீர் ஆண்டவரே. அப்போ 13ஆம் வசனம், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இது போது அது நான் சிங்கிள் வேர்ட்லேயே நான் திருப்தி ஆகிட்டேன். இந்த அருமையான வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. அப்போ நமக்கு அவர் கண்களிலே தயவு கிடைத்ததானா மோசேயை கொண்டு ஒரு கூட்ட ஜனங்களை எப்படி கானான் தேசத்துக்கு நடத்தி கொண்டு சென்றாரோ அப்படி நம்மையும் கொண்டு செல்லுவார், நமக்கு துணை நிற்பார் அப்படின்னு நான் நினைத்தேன். ஆனால் வீட்டில் வந்து அதை படித்து பார்க்கும்போது இன்று அதிகாலையில் நான் படித்தேன். அதுக்கப்புறமும் படிக்கும்போதெல்லாம் இன்னும் அநேக காரியங்களை இதில் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. இது உண்மையானால் நான் உண்மை அறிய வேண்டும். உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தரலும். ஒரு வீடு சரியில்லைன்னா எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு சபையின் போது சில குடும்பங்கள் அடங்கிய அந்த சபை, அந்த ஜனங்களை நான் எங்கே விட்டுட்டு போக முடியும்? எப்படி வழி நடத்த முடியும்? எங்கே செல்ல முடியும்? எல்லாம் வந்து புதிதாக வருகிற பிள்ளைகள் வியாதிகளையும் விகினங்களையும் பிசாசின் கிரைகளையும் பாவங்களையும் சாபங்களையும் இப்படி அறியாமையிலே இருக்கிற பிள்ளைகள், ஒரு குறிப்பாக புறஜாதி பிள்ளைகள், ஆர்சி பீப்புள், அவங்க தான் வராங்க. வந்து கர்த்தராகிய இரட்சகரை ஏற்றுக்கொண்டு சிறு பிள்ளைகள் வராங்க. மந்தையிலே சேர்க்கப்பட்டு அவர்கள் நல்ல ஆண்டவருக்குள்ளாக வந்து அவர்களுடைய வாழ்க்கையில் விடுதலையும் செழிப்பையும் அனுபவிக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு விதத்தில் நடக்கிற இந்த ஊழியத்தை நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி நினைக்கும் போது வசனம் சொல்லுது பாருங்க, இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நீங்கள் நினைத்தரலும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்போ கூட மோசே என்ன செய்யலை, அவரை விடவே இல்லை. உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் இப்பொழுதும் இவ்விடத்திலிருந்து எங்களை கொண்டு போகாதிரும். எனக்கும் ஒரு ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதினாலே அறியப்படும்? நீர் எங்களுடைய வருவதனால் அல்லவா? அப்போது தேவன் வந்து நம்மோடு வருகிறத உலகத்தின் கண்கள் காண வேண்டும், புறஜாதிகள் காண வேண்டும், ஊழியங்களை அழிக்க துடிக்கிற பிள்ளைகள் காண வேண்டும். அப்போ இன்றைக்கி அப்படி இல்லைன்னா இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போய் என்ன பிரயோஜனம்? ஏதோ இடங்களை சுதந்திரிக்க கடந்து சென்று என்ன பிரயோஜனம்? கர்த்தர் சமூகம் முன் செல்லும்படியாய் நமக்கு அப்படி ஒரு குறிப்பிட்ட அவருடைய சமூகத்தை உணர்ந்து நம்ம போக முடியாதபடி பாருங்கள். ஒரு இடத்தை நம்ம பார்க்கணுன்னு ஒரு இடத்துல ஒரு ஆஃபீஸில் சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பிடித்த மாதிரி சொல்லி நம்மளை வெளியே கொண்டு வந்து அலையே விட்டுருவாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க? அதுக்கு பிறகு எங்கெல்லாமோ தேடி கர்த்தருக்கு சித்தமானது கிடைக்கும். அது வரைக்கும் ஒரே அலைச்சல் தான். அது மாதிரி தான் நீங்கள் எங்கள் கூட வரலைன்னா எங்களுக்கு என்ன மேன்மை? மோசே பாருங்கள் கேட்குறார். கேட்கும்போது இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும். நீங்கள் வரணும் ஆண்டவரே, நீங்கள் வரணும், உம்மிடத்துல கற்றுக்கொள்ளணும், இன்னும் கற்றுக்கொள்ளணும். மோசேக்கு இருந்த தாகம்தான் நம்மளை அதிகமாக பெருக வேண்டும். இன்னுமே அறியணுமே, இன்னுமே கிட்டி சேரணுமே. சில நேரம் துக்கம் இருந்தாலும் வாயே திறக்க முடியாதபடி ஒரு கடின பாதை இருந்தாலும் ஆண்டவர் பாருங்கள் நம்மோடையே இருப்பார், அணைத்து கொள்வார். தாங்க முடியுமா? ஆனால் தாங்க முடியும். நிற்க முடியுமா? நிற்க முடியும். மூவாக முடியுமா? ஆக முடியும். ஏன்னா ஆண்டவர் நம்மோடு இருக்கிறதும் அவர் முன் செல்லுகிறது தான் காரணம். அவர் மாத்திரம்
நம்மளை பெயர் சொல்லி அழைக்கலைன்னா 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். சில பேர் இந்த சூழ்நிலையில் பாருங்கள், நிறைய ஊழியக்காரங்கள்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்படி ஒருத்தர் சொல்லும்போது, கர்த்தர் உங்களை அழைத்து தான் வந்தீங்களா ஊழியத்துக்கு, எப்படி அழைத்தார்? அப்போது நான் சொன்னேன், என்னை பெயர் சொல்லி தான் அழைத்தார், ஆனால் எனக்கு தெரியாது, அவர் பெயர் சொல்லி அழைத்தது தெரியாது, ஊழியத்திற்காக அழைத்தார் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியாது. ஏதோ விதத்தில் என்னவோ நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறமும் என்னை ஆண்டவர் விடவே இல்லை. நீ என்னுடைய கனமான ஊழியத்தை செய்ய வேண்டும் சொல்லி பல முறை எனக்கு வெளிப்படுத்தி தான் நான் கர்த்தருக்குள்ளாக அவருக்காக ஊழியம் செய்ய அறியாத நேரத்தில் நான் எப்படி உருவாக்கப்பட்டேன். என் குடும்ப சூழ்நிலையில் அறை வீட்டுக்குள்ளாக ஜெபம் பண்ணுறது தான் முதல் ஊழியமாக இருந்துச்சு. ஜெபித்து சில வருஷங்கள் ஜெபிக்கும்போது தான் கர்த்தர் ஒவ்வொரு வாசல்களை திறந்து கொடுத்து ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போக, ஆவிக்குரிய ஊழியங்களோடு இணைந்து செயல்பட, இப்படி ஒரு காரியம் கற்றுக் கொடுத்தார். எனக்கு எதுவும் தெரியாது, ஆனால் அவர் கற்றுக் கொடுத்தார். அவரோட பகிர்ந்து கொண்டேன் பாருங்கள். அப்போது அநேகர் நாம குழப்பமாக இருக்கிற நேரத்தில் என்ன செய்வாங்க, நம்ம இடத்துல கேட்பாங்க, உண்மையா கர்த்தரிடத்தில் நீ வெளிப்பாடு பெற்று தான் நீ செய்கிறியா, உண்மையாக நிற்கிறியா, அப்போ ஏன் உனக்கு சோதனை, அப்போ ஏன் உன்னை விரட்டுறாங்க, அப்போ ஏன் உனக்கு கதவு அடைக்கப்படுது, எல்லாமே கேட்பாங்க. ஆனால் சில காரியங்கள் நான் மனசில் இருத்தி கொண்ட காரியம், இன்றைக்கி பேசும்போது ஒரு காரியம் நான் அதிகமாக நினைத்து பார்த்தேன். அவர் கேட்டார், உங்களுக்கு இப்போ என்ன செய்ய தோணுது, உள்ளத்தின் ஆழத்தில் ஒன்று தோணும்ல. அப்போ நான் சொன்னேன், கதவை அடைச்சிட்டு பேசாத தேவ சமூகத்தில் உட்கார்றது தோணுது, அப்போ நீங்கள் அதையே செய்யுங்க, ஆண்டவர் பார்த்துக்குவார் அப்படி சொல்லி. உண்மையிலே இந்த நாள் முழுதும், இந்த புதன்கிழமை முழுதும் வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போகலை, அப்படியே நான் உட்கார்ந்துருந்தேன். நான் ரொம்ப துதிச்சேனும் சொல்ல முடியாது, ஆனால் தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் அழுது ஜெபம் பண்ணிவிட்டு அவர் பிரசனத்திலேயே அந்த நாள் முழுதையும் நான் கழித்தேன்னு தான் சொல்லணும். ரொம்ப அதிகமாக யூடியூப் சேனலில் எந்த மெசேஜஸ் கூட கேட்கல, ஒரே ஒரு மெசேஜ் கேட்டேன், அதில் கூட பர்டிகுலராக மெசேஜ் மட்டும் தான் கேட்டேன், யாருடையும் பேசலை, எல்லாம் ஃபோனை கட் பண்ணி வச்சுட்டு அமைதியாக ஆண்டவர் பார்த்துல அப்படியே உட்கார்ந்து ரிலாக்ஸ் ஆக நினச்சி அப்படியே தான் இன்றைக்கு ஃபுல்லாகவே. அப்போது கர்த்தருடைய வார்த்தை பார்த்தீங்களா, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம இந்த நிச்சயத்தை பெறலைன்னா என்ன செய்வோம், எனக்கு நிச்சயம் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், இது உண்மைங்கிறது ஆண்டவருக்கு தெரியும், அவர் என்னை பெயர் சொல்லி அழைத்தார். எவ்வளோ பேர் இருக்குது, என் பேரெல்லாம் சீக்கிரத்தில் சொல்ல வராது. இப்போ தான் கொஞ்சம் இந்த மதி ஒளி அப்படிங்கிற பேர் கொஞ்சம் தெரியுது, முன்னாடிலாம் மோத்திலால்னுவாங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் இந்த பேரை ஆண்டவர் அறிஞ்சு என்னை பேர் சொல்லி கூப்பிட்டாரு, அது என்னால் மறக்கவே முடியாது. இந்த அனுபவம் உங்களுக்குள்ளே இருக்குதா? இப்படி குழப்புகிற உலகத்தில் என்ன பதில் நீங்கள் அவங்களுக்கு சொல்ல முடியுமா? அப்போ நம்ம எப்படி ஸ்ட்ராங்காக இருக்க முடியும்னா, நம்ம தேவனிடத்துலேருந்து ஒரு நல்ல குறிப்பிட்ட வெளிப்பாடை பெற்றாதான் நம்ம நிற்க முடியும். இன்றைக்கி அநேக ஏளனங்கள், நிந்தனைகள், அவமானங்கள் நடுவில் நான் இன்னும் நிற்கிறேன்னா, இன்னும் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஏதோ ஆண்டவர் என்னோடு இருந்து காரியங்களை செய்கிறான்னா ஒரே ஒரு காரணம், என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவனை அறிந்திருக்கிறேன். நீங்கள் கூட அப்படி ஆண்டவரை என்னை பெயர் சொல்லி அழைத்து, எதற்கு அழைத்தீர், எதற்கு உயிரோடு வைத்திருக்கிறீர், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் கிருபையும் சத்தியம் உள்ள தேவன், உங்களுக்கு கிருபையை கொடுப்பார். கிருபைனா என்ன? இந்த வனாந்திர பாதையில் ஒவ்வொரு நாளும் நடப்பதற்குரிய பலனை கொடுக்குறார், தாங்குவதற்கு பலன், தப்புவிக்கிறதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். சத்துருக்கள் முன்னாடி வெட்கப்படாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தங்க ஒரு இருப்பிடமும் கொடுத்து என்ன தேவையோ அத்தனையும் அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். எங்கே போனாலும் அடைக்கப்பட்ட வாசல், ஒரு இடம் திறந்திருந்தால் எக்கச்சக்கமான வாடகை, எக்கச்சக்கமான அட்வான்ஸ். சரி, அதையும் சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் கொடுப்பார் நினைக்கும் போது கூட அங்கேயும் சில ஜனங்கள் அங்கேயும் தடுத்து நிறுத்தி, அப்போல்லாம் இருதயம் உடைக்கப்பட்டாலும் ஆண்டவராகிய கர்த்தர் அனுமதிக்காமல் எதுவுமே வர்றதில்லை. அப்போ ஒவ்வொரு நாளும் தேவன் தயையை கொடுக்கிறவர். இந்த வனாந்திர பாதையில் அவர் என்ன செய்கிறாரு, தயையை கொடுக்கிறவர். அவருடைய நாம் பார்க்குறோம் 18ஆம் வசனம், மகிமை எனக்கு காண்பித்தருளும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது 19ஆம் வசனம் சொல்லி, அவர் என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு
கூறுவேன் சொன்னார். உனக்கு முன்பாக கூறுவேன், நான் கர்த்தர் கர்த்தர் அப்படின்னு சொல்லி 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிறவர் அப்படின்னு நிறைய காரியங்களை வெளிப்படுத்தி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவருடைய நாமத்தை எல்லாம் சொல்லி. இன்னைக்கு இந்த வருஷம் வாக்குத்தத்தம் என்ன? கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். இந்த வாக்குத்தத்தம் நமக்கு எவ்வளவு ஒரு அற்புதத்தை செய்து பாருங்க. கர்த்தரின் நாமம், அவர் நாமத்துக்கு இணையே கிடையாது. வானத்திலையும் பூமியிலையும் எந்த இடத்துலையுமே இணை கிடையாது. அப்போ அந்த மேலான நாமத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்து, நீ வந்து இதில் அடைக்கலமாக வந்துரு, புகலிடமாய் வந்துரு, உன் சமாதானத்தை நீ காத்துக்கொள், என் தழும்புகளால் உண்டான சமாதானத்தை உனக்கு வைத்திருக்கிறேன், அதை நீ காத்துக்கொள் என்று சொல்லும்போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன், எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன், எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமோ இரக்கமாக இருப்பேன் என்று சொல்லி, நீ என்னுடைய முகத்தை காண முடியாது. அந்த நாட்கள்லாம் பிதாவின் முகத்தை கண்டவர்கள் உயிரோடு வாழ முடியாது. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தை, இந்த கடைசி காலங்களில் நமக்கு என்ன பெரிய பாக்கியம், என்னை கண்டவன் என் பிதாவை கண்டார். இயேசுவை யாரெல்லாம் காண்கிறோமோ பிதாவை கண்டோம். பிதாவின் தற்ஸ்வரூபமாக இந்த பூமிக்கு வந்து தன்னை தெய்வம் என்று வெளிப்படுத்தினவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போது இந்த தேவனை நாம் காண முடியும். அந்த நாட்கள் அப்படி இல்லை. பிதா சொல்கிறாரு, இதோ என்னிடத்தில் ஒரு இடம் உண்டு, கண்மலையில் வந்து நில்லு, என் மகிமை கடந்து போகும்போது அதை உன்னால் தாங்கிக்க முடியாது, உன்னை கண்மலையின் வெடிப்பிலே வைத்து, இன்றைக்கு கிறிஸ்துவாகி கண்மலையின் வெடிப்பிலே நாம் உட்கார்ந்து கண்மலையின் மறைவிலே வந்து கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி இன்று பிதாவிடத்தில் நாம் கிட்டி சேருகிறோம். இப்போ வசனம் சொல்லுகிறது, என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்புறத்தை காண்பாய், என் முகம் காணப்படாது. இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் முகத்தை நீ காண முடியும், உன் முழு இருதயத்தோடும் என்னை தேடினால் என்னை தேடுகையில் நீ கண்டடைவாய். அது இயேசுவை அறிஞ்சவங்களா அறியாதவங்களா யாராக இருந்தாலும் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை அறியாததில் தான் கதவு அடைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறார். அந்த இடத்துல நம்ம 6 மணியாக விளக்கு ஏற்றி வச்சாதான் ஆண்டவர் வருவார், கடவுள் வருவார்னு கிடையாது. கிறிஸ்து வந்து என்ன செய்கிறாரு, நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார், நம்மளை வெளிச்சமாக மாற்றி இருக்கிறார், இருளிலிருந்து தூக்கி இருக்கிறார், பாவங்கள்லேருந்தும் சாபங்கள்லேருந்தும் இச்சைகள்லேருந்தும் பணாசையிலேருந்தும் பொருளாசையிலேருந்தும் லௌகீக கவலைகள்லேருந்தும் பாரங்கள்லேருந்தும் இதிலிருந்தெல்லாம் நம்மளை வெளிச்சமாக அவர் மாற்றி இருக்கிறார், தூக்கி எடுத்து உலகத்திற்கு வெளிச்சமாக அவர் வைத்திருக்கிறார். அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக இருக்கிறாரு. அந்த வெளிச்சம் அவரை அண்டிக் கொண்ட பிள்ளைகள் மீது இருக்கும். ஆனால் நாள்தோறும் அந்த வெளிச்சத்தை நான் காத்து கொள்ள வேண்டும். நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கேறுகிற திரியை அணையாமலும் இருக்கிற தேவன். இன்னைக்கு மங்கேறுகிற திரினா மண்ணை போட்டு மூடி அப்படியே சமாதி பண்ணுறதுக்கு உலகம் காத்திருக்குது. ஆனால் ஆண்டவரோ அந்த நெறிந்த நாணலை முறிக்க மாட்டார், மங்கேறுகிற திரியை அணைக்க மாட்டார், பிரகாசமாக எரிய வைக்கிறதுக்கு அவர் சுத்தம் உள்ளவராக இருக்கிறார். அப்போ இன்றைக்கு ஏன் இவ்வளவு வைராக்கியம்? ஆண்டவர் கிருபையை கொடுக்குறார், மகிமையை காண்பிக்கிறார். ஏன்னா கர்த்தரை அண்டிக் கொண்ட பிள்ளைகளுக்கு உண்டாகிற ஒரு பலன்கள் என்ன என்பது அந்த உலகம் காணும்படியாய். எரேமியா 30:17-19 வாசிக்கிறோம், உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி. சில நேரத்தில் பார்த்தீங்களா, திக்கற்ற பிள்ளைகள், தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள், வாய் பேச தெரியாத பிள்ளைகள், நிறைய தாளந்துகள் இல்லாத பிள்ளைகள், உலக அனுபவம் இல்லாத பிள்ளைகள் இந்த உலகம் என்ன செய்து எப்படி நினைக்குது, விசாரிப்பற்ற சீயோன், தள்ளுண்டவன், இவங்களுக்கு யார் வர முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பாருங்க, நான் உனக்கு இப்படிலாம் சொன்னதுனால நான் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். உள்ளத்தின் காயம் 2 அடி அடிச்சிட்டா கூட அது மறந்துடும். ஆனால் உள்ளத்தில் படுகிற காயம், சிந்தனையில் வருகிற காயங்கள் என்ன செய்யாது, ஆறுவதற்கு நிறைய நாள் ஆகும். அது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானுடைய பிரசனம் நிறைந்த இடங்களுக்கு நாம் கடந்து செல்லும்போது. என் ஹஸ்பண்ட் மரித்து சில நாட்கள் ஆன போது நான் ரொம்பவும் லோன்லியாக ஃபீல் பண்ணினேன், பயங்கரமாக டிப்ரெஷனில் இருந்தேன், தூங்க முடியாது, சாப்பிட முடியாத ஒரு டிப்ரெஷனில் இருந்தேன். தூக்க மாத்திரை ஒரு வாரத்துக்காவது சாப்பிட்டு நம்ம டெய்லி தூங்க முடியாதான் நினைத்த நாட்கள். டாக்டர் கொஞ்ச நாள் கொடுப்பாங்க. அப்புறம் நான் கேட்டேன், இதை தொடர்ந்து ஏதாவது மறக்கிறதுக்குன்னு ஒரு சில ஏதாவது மெடிசன் கொடுத்தீங்கன்னா நான் போட்டு தூங்கிடுவேன். அது டாக்டர் கொடுக்கல.
அப்போ அந்த நேரத்தில் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், தேவ பிரசன்னம் நிறைஞ்ச இடத்துக்கு போயிடுங்க, உங்களுக்கு அந்த தேவ பிரசன்னம் தான் ஹீல் பண்ணுன்னு சொல்லும்போது தேனிக்கு போன எசேக்கியா பிரான்சிஸ் அவருடைய ஊழியத்தில் 3 நாட்கள் கலந்து கொண்டேன். ஜவஹர் சாம்வெல் பிரதர் நடத்தின அந்த கூட்டங்களை நான் கலந்து கொண்டேன். ஆவிக்குரிய பிள்ளைகள் நடத்துகிற கூட்டங்களெல்லாம் கடந்து போய் இந்த பிரசன்னத்தில் இருந்து 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 என் இருதய காயங்கள், என் சிந்தனையின் காயங்கள் எல்லாம் ஆட்சி ஆண்டவர் மறுபடியும் நிமிர்ந்து நிற்க செய்தார். அவங்க இறந்த பிறகு தான் 6 வருஷம் ஆச்சு. அந்த நாட்களில் தான் நாங்கள் இந்த ஆலயத்தை கட்டினோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஷெட்டு போட்டு அந்த ஷெட்டில் இருந்து தண்ணி ஒழுகும், அங்கங்கே பக்கெட் வச்சு பிடிச்சி வெளியே தூக்கி கொண்டு ஊற்றுவோம். வெயில் அடித்தா வெயில் உள்ளே வரும், கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அப்போ தான் என் ஹஸ்பண்ட் மறித்து கொஞ்ச நாட்களுக்குள்ளாக அந்த ஆலயத்தை கட்டி அது பிரதிஷ்டை பண்ணணும். அதான் இன்னொருத்தருடைய நிலத்தில் நாங்கள் விதைச்சிட்டோம். அது இந்த நாட்களில் சில போராட்டங்கள் இருந்தாலும் கர்த்தர் அறிவார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன் போல நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், குறுகி போவது இல்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்களை சிறுமைப்படுத்துவது இல்லை. இப்போ பாருங்கள், இன்றைக்கி எவ்வளோ சிறுமைகள் இருக்குதோ கர்த்தர் சொல்கிறாரு, மாற்றி விடுவேன். நேக்கெல்லாம் என்னென்னா, நாங்கள் நல்லா பாடி துதித்த தேவனை ஆராதிப்போம். தேவ பிரசன்னத்தில் எங்களுடைய ஜனங்கள் களி கூறுவாங்க. தேவனுடைய பிரசன்னத்திலே அவர்கள் சுகமடைவாங்க. கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போதே கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்து ஜனங்களை விடுவிக்கும். இப்படியெல்லாம் மகிமையான இந்த ஊழியத்தை நான் எந்த இடத்துக்கு கொண்டு செல்ல முடியும்? சத்தமே போடக்கூடாதுன்னு தான் சொல்லி என்ன செய்கிறாங்க, 30,000 35,000 40,000 வரைக்கும் வாடகைக்கு, 3 லட்சம் அட்வான்ஸுக்கு. அவங்க சொல்லுகிற காரியம் என்ன, வெளியே சத்தமே கேட்கக்கூடாது. சரி, ஓகே, எல்லாமே சொல்கிறோம். ஆனால் அந்த இருதயத்தில் என்ன ஏக்கம்னா, இப்படி நாங்கள் ஆரவாரத்தோடு தேவனை பாடி துதித்து ஆராதித்த இந்த நாட்கள் என்றைக்கும் வேண்டுமே என்று சொல்லி மனம் ஏங்குகிறது. அப்போ தான் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அவருடைய இப்படிப்பட்ட கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது கர்த்தர் கேட்டாராம், நீ என்ன நேசிக்கிறியா, ஊழியத்தை நேசிக்கிறியான்னு சொல்லி. அந்த வார்த்தை என்னை யோசிக்க வைக்குது. அப்போ ஆண்டவருடைய ஊழியம் அவர் தானே பார்க்கணும். நான் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும், வேதனைப்படணும்? என்னால் முடியாத எக்ஸ்டெண்டுக்கு போய் நான் கமிட்மெண்ட் கொடுக்குறேன். என்னால் முடியாது. அந்த 30,000 40,000லாம் ஒரு மந்த்து இது கொடுக்க முடியாது. ஆனால் என்ன நினைக்கிறேன், செலவுகளை கொஞ்சம் இன்னும் குறைச்சிக்கலாமே, இன்னும் கொஞ்சம் கொடுக்கலாம், இன்னும் என் பிள்ளைகள் இடத்துல தசமபாகங்களை அனுப்பி வைங்கன்னு சொல்லுவோம். வேறு யார் இடத்துல கேட்க முடியும் அப்படின்னு நான் நினைத்தது உண்டு. ஆனால் கர்த்தர் அதெல்லாம் தடை செய்து போட்டார். அப்போ இன்றைக்கி எந்த பாதையில் நடத்துவாரோ தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் ரத்தம் சிந்தின ரத்தத்தில் வேலையடைத்து காத்து வருகிறார். அப்போ இன்றைக்கு வசனம் சொல்லுது பாருங்கள், நம்ம போகிற பாதையில் வெளிச்சத்தை கொடுக்கிறவர், எதிரிகள் கிட்டேருந்து காப்பாற்றுகிற தேவன். ஒரு இடத்துல நம்ம போகும்போது அதில் ஏதாவது தீமை இருக்குமானா அவரே தடுத்து நிறுத்துகிறார். வெளியே கொண்டு வரும்போதும் அர்த்தத்தோடு வெளியே கொண்டு வருகிறார். அந்த தேவன் நல்ல தேவன். இப்போ இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நம்ம அவரை சார்ந்து வாழ்கிறதுக்கு கற்றுக்கொள்ளும்படியாய். சில நேரங்களில் கைவிடப்பட்டது போல காணப்பட்டாலும் ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார், இந்த கடைசி காலம் நெருக்கங்கள். நாங்கள் வாழ்கிற பகுதியில் கிறிஸ்தவங்கன்னா வீடே தரமாட்டேங்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவங்க இந்துக்களுக்கும் இல்லை முஸ்லீம்களுக்கும் மற்ற ஜாதி ஜனங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க ஒரு சிலர். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு, அதுவும் ஆவிக்குரிய சபைகளுக்கு போகிறவங்களுக்கு இடமே கிடையாது. அதனால் வீட்டு ஜெபங்கள் கிடையாது. நாங்கள் சைலண்ட்டாக போயிட்டு சும்மா நின்றுட்டு ப்ளஸ் பண்ணி ஜெபிக்கலாமே தவிர கரங்கள் தட்டிலாம் பாட முடியாது, சத்தமாக பாட முடியாது. எங்கள் ஃப்ளாட்ஸ்லேயே அப்படி ரொம்ப சத்தம் போட முடியாது. ஏன்னா என்னை தவிர இன்னும் 5 பேர் இருக்கிறாங்க இந்த ஃப்ளாட்ஸில். அப்போ எப்படி இப்படிப்பட்ட அடக்குமுறைகள் தான். ஆனாலும் ஒரு நாள் வரும், இந்த அநீதி நிறைந்த உலகத்தை நாம் என்ன செய்வோம், கடந்து போவோம். ஒரு நாள் புதிய வானம் புதிய பூமியில் நாம் தான் ஆட்சி செய்ய போகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு 1000 வருஷங்கள். அதை நினச்சி பார்க்கும்போது இந்த உலகத்தின் துன்பங்களெல்லாம் ஒன்றும் இல்லை, நிராகரிப்பெல்லாம் பெருசு கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது,
மத்தேயு அதிகாரம் 25 14 முதல் 23 ஆண்டவர் வந்து சிலரை தெரிந்து கொள்ளுகிறார். பூச்சக்கரத்தில் உள்ள எத்தனையோ ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தனக்கென்று சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். அப்போ பாருங்க, இடுக்கமான வாசல் அவருக்கு சொந்தமான பிள்ளைகளுக்கு. அவர்கள் தவறு செய்யும்போது சிட்சிக்கிறார். எல்லாரையும் கிடையாது, தான் நேசிக்கிற புத்திரனை அவர் சிட்சிக்கிறார். சிட்சித்து என்ன செய்கிறார்? சரியான பாதையிலே நடத்துகிறார். நம்ம நினைக்கலாம், என் வாழ்க்கை மட்டும் ஏன் டாப் டு பாட்டம் அப்படியே இருக்குது, ஆதி துவங்கி அந்த வரைக்கும்ன்ற மாதிரி இவ்வளோ காலங்கள் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை அவருக்காக தெரிந்து கொள்ளுகிறார். எப்போவுமே துன்பங்கள்னு சொல்ல முடியாது, எல்லாமே மாறி மாறி வரக்கூடியதாக காணப்படுகிறது. ஈசாக்கு எப்படி பாருங்கள், தன் தாய்க்காக துக்கம் கொண்ட போது அப்படியே விட்டுறல, அவன் துக்கப்படட்டுன்னு விடலை. அந்த இடத்துல பாருங்கள், அந்த ரெபேக்காளை கொண்டு வந்து இணைத்து தாய்க்காக கொண்டிருந்த துக்கத்தை மறக்க பண்ணினார் ஆண்டவர். அப்படித்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு மனுஷனாக இருந்த அந்த காரியத்தை விட்டு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது ஆவியானவரை அனுப்பி அந்த தன்னுடைய இடத்தை ஃபில் பண்ண வைத்தார், அதை பூர்த்தி பண்ண வைத்தார். என்றென்றைக்கும் நான் உங்களோடு 33 வருஷங்கள் மாம்சத்தில் இருந்தேன், ஆவியானவரோ இந்த உலகத்தின் முடிவு பறிந்து உங்களோடு இருப்பார். அவர் வந்து என்னை குறித்து சொல்லுவார், நான் சொல்லி கொடுத்த வார்த்தைகளை உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்றெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ நமக்கு என்ன கடமை? இந்த நாளில் ஆண்டவருக்கு தெரியும். அவர் நமக்கு திறமைக்கு தக்கதாக 5 தாலந்து 10 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து இப்படி கொடுக்குறார். ஆனால் இந்த துன்பத்தை பார்த்து நம்மக்கிட்ட இருக்கிற தாளந்துகளை, குடும்பத்தில் இருக்கிற நெருக்கங்களை பார்த்து, சமுதாயம் சொல்லுகிற வார்த்தைகளை பார்த்து, மற்றும் நியாயம் தீர்க்கிறதை பார்த்து நாம் சோர்ந்து போகக்கூடாது. இன்றைக்கு என்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் உலக பிரகாரமான ஒரு அந்தஸ்தில் வைத்திருந்தால், அன்றைக்கு கண்ணீரோடு விதைத்த விதைகள், ரெண்டாவது அவருடைய கடின உழைப்பு, அந்த நாட்கள் அவர்களுக்கு தேவன் மேலே அந்த பக்தி வைராக்கியம். இன்றைக்கி டைம் இல்லை, ஒரு சில நேரங்களில் எனக்கு வருத்தமாக தான் இருக்கும், நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். என்னதான் வேலைகள் இருந்தாலும் அவர்கள் முன்னாடி கர்த்தரை தேடின மாதிரி வரணுன்றது தான் என்னுடைய விருப்பம். அப்போ பாருங்கள், இப்படி அவர்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கிறாங்கன்னா கடினமான உழைப்பு, தியாகம். தன்னுடைய நண்பர்களெல்லாம் விட்டுட்டு அவங்க போயிருக்கிறாங்க, தன்னுடைய தேசத்தை விட்டு அவங்க போகிறாங்க. அங்கே என்ன வெளிநாடுகளில் என்ன இருக்குது? வேணா சம்பளம் கிடைக்குமே தவிர என்டர்டெயின்மெண்ட்டாக அவங்க வேறு ஹாப்பினஸ்ன்னு சொல்கிறதுக்கு அவங்க வெளியே போய் தான் பணம் கொடுத்து வாங்குகிறாங்க. இப்படி தான் இருக்குதே தவிர எல்லாத்தையும் விட்டுட்டு, யாருக்காவது நீங்கள் யோசித்து பாருங்கள், இன்றைக்கி பரியசிக்கிறவங்க இந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி தன்னுடைய குடும்பத்தை விட்டு போக முடியுமா? தனித்து வாழ முடியுமா? அப்போ அப்படிப்பட்ட நிலைமையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க இன்றைக்கி ஒரு வேளை உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கலாம். அது அவங்க தான் இந்த ஊழியத்தை தாங்கி கொண்டு இருக்கிறாங்க, எனக்கும் கொடுக்குறாங்க, ஊழியத்தையும் தாங்குகிறாங்க. அநேக நேரத்தில் இல்லை அப்படிங்கும் போதெல்லாம் அங்கே தான் நான் கரங்களை நீட்ட வேண்டிய ஒரு நிலைமை. ஆண்டவர்கிட்ட நீட்டுவேன், அடுத்தது அவங்ககிட்ட கேட்பேன், அவங்க கொடுப்பாங்க. அதை வச்சு தான் இந்த ஊழியத்தை நான் நடத்தி கொண்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது சில ஜனங்கள் அதை பார்த்து என்ன நினைக்கிறாங்க, என் ஸ்டேட்டஸை அவங்க கொண்டு வராங்க. இவ்வளோ பிள்ளைகள் நல்லா இருக்கும்போது ஏன் இவங்க கொடுக்கக்கூடாது? இன்னும் கொடுக்கட்டுமே. எல்லா விதத்துலேயும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டோக்காரன்லேருந்து மேலான காரியங்கள் வரைக்கும் யாராக இருந்தாலும் இன்னும் அவங்ககிட்ட இருக்குது, இன்னும் அவங்ககிட்ட இருக்குது, இன்னும் அவங்ககிட்ட இருக்குது. ஆனால் என்ன இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்காக ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டார். என்ன கொடுத்தாகிலும், எவ்வளோ விலையேற பெற்றதெல்லாம் தங்களுக்குரியதெல்லாம் கொடுத்து தான் சுவிசேஷத்தை வந்து என்ன செய்தாங்க, உலக நாடுகள் எல்லாரும் அநேகர் அறிவித்து கொண்டே இருக்கிறாங்க. இந்நாள் வரைக்கும் உண்மை உள்ளவர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ இன்றைக்கி ஆண்டவர் கொடுத்த அந்த தாளந்துகள், திறமைகள், கிருபைகள், வாழ்நாள், இதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? வீணாக்கக்கூடாது. ஆண்டவர் ஒரு நாள் வருவார், என்ன செய்வார்? நமக்கு தான் கொண்டு வருகிற ஒரு அந்த பலன் அவரோடு வருகிறது என்று வெளிப்படுத்தல் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதை நினைத்து பார்த்து நம்முடைய உள்ளத்தை தேவனுக்கு நேராக ஸ்திரப்படுத்தும் போது, மோசே மாதிரி ஒரே வார்த்தையில் திருப்தி ஆகலை, கேட்டு 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 கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டது போல நாம் இன்னும் அதிகமாய் கர்த்தரை கிட்டி சேருவோம். கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் அவர் வைத்திருக்கிற திட்டத்தை தடுத்து நிறுத்த, வாலி பிள்ளைகளுடைய திருமணத்தை தடுத்து நிறுத்தி கொண்டு இருக்கிற பொல்லாத பிள்ளைகள், பொல்லாத ஈவில் ஸ்பிரிட்ஸ், அநேக காரியங்கள் இருக்கலாம். பிஸ்னஸில் நஷ்டத்தையும் பொருளாதாரத்தில் நஷ்டத்தையும் கொண்டு வருகிற ஆவிகள்,
பரிசுத்தமான பிள்ளைகளை வழி விலக செய்யணும்னு எப்படிலாமோ ட்ரை பண்ணலாம். ஆனால் இவைகளுக்கு நடுவில் சோர்ந்து போகாதபடி கர்த்தரையே நோக்கி பார்த்து அவர் மீது நம்பிக்கை நீங்கள் வைத்தீங்கன்னா, நான் வைத்தேன்னா, ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க முடியல, கண்ணீர் சிந்த மட்டும்தான் முடியுதா? ப்ரெசன்ஸ்குள்ளே அமைதியாக இருக்க தான் முடியுதா? கதவை சாத்திட்டு அவர் சமூகத்தில் அப்படியே விழுந்து கிடக்க தான் முடியுதா? அட்லீஸ்ட் அதை செய்வோம். தேவன் கூட இருந்து பார்ப்பார். உங்களுடைய சிறுமையின் சிறுமையை மாற்றுவார். ஸ்தோத்திரமும் துதி சத்தமும் உண்டாகும்படி உங்கள் வாழ்க்கையை மலர பண்ணுகிற தேவன் இருக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா? நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தேவனை, இந்த வார்த்தையின் ஆசீர்வாதத்துக்கு உங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறேன். மனம் துவண்டு போயிருக்கிற பிள்ளைகளுடைய மனதில் இந்த வார்த்தைகள் ஆண்டவரை பனி துளியை போல இறங்குவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொள்ள, இன்றைக்கி பின்மாற்றத்தில் துன்பங்களால் துவண்டு போய் பின்மாற்றத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய உள்ளங்கள் தேவ அன்பினால் கவரப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கதவுகளை அடைக்கிற சத்துருவை சபிக்கிறேன். பொருளாதாரத்தின் மேலே கை வைத்திருக்கிற சாத்தானை சபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் உண்மையாய் இந்த வார்த்தைகளை கேட்டு இருதயத்தின் ஆழத்திலே காயம் கட்டப்பட்ட நிலையில் இன்று ஒரு உற்சாகமான தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இருப்பதாக என்று ஜெபிக்கிறேன். வாட்டி வதைக்கிற வியாதிகள், பலவீனங்கள், டாக்டர் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை கேட்டு துவண்டு போன உள்ளங்களில் எல்லாவற்றிற்கும் மேலான தெய்வீக சுகம் இறங்குவதாக. அவர் என் வார்த்தைகளை கை கொண்டு என் கட்டளைகளின்படி நடந்தால் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில், நீ கேள்விப்படுகிற வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு தரமாட்டேன்னு சொன்னீரப்பா. நானே உன் பரிகாரி என்று சொன்னீர். ஜீவ காலமெல்லாம் உங்களுக்கு உழைக்கும்படி நல்ல ஆரோக்கியத்தையும் தீர்க்காயுஸ் காலங்களை ஒவ்வொருவருக்கும் பெருக பண்ணும். மனுஷர் கண்களில் தயவு கிடைப்பதாக. அண்டை மனுஷர் சத்துருக்களை கட்டிப்புறப்படுத்துவீராக. தேவரீர் செய்ய நினைத்தது தடைப்படுவதில்லை என்பதை மெய்ப்பிப்பீராக. எங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றும் ஆசீர்வதியும். நாங்கள் சாட்சி சொல்ல வேண்டியதில்லை. எங்கள் வாழ்க்கைகள், எங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கைகள், அவர்களை வாழ்க்கையெல்லாம் சாட்சியாய் விளங்குவதாக, என்றென்றும் விளங்குவதாக. உங்களை வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் அளவில்லாத ஜெப ஆவியை தாரும். உங்கள் பிரசன்னத்தை விட்டு நாங்கள் ஆண்டவரை வேறெங்கும் செல்லாதபடி உங்களை பற்றிக்கொள்ள கிருபை தாரும். எல்லா துதிய கனமகிமையும் ஒருவருக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென்.